வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபா யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். சரி, இப்போ நாம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு ராகு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் கேது பகவான் 9ஆம் இடமான கன்னி ராசியிலையும் வராரு. இப்போ ராகு குரு பகவானாக செயல்பட போகிறாரு, கேது பகவான் புதனாக செயல்பட போகிறார். இப்போ இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசி சனி பகவானுடைய வீடு. இப்போ 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சியில் இருக்கார். இப்போ சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்க்கு அப்புறமா இடம் விட்டு இடம் மாறுறது. சரிங்களா? அதுவும் ராகு வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசியில் இருக்கிறதுனால அது 3ஆம் இடம் அப்படின்னா நம்ம ட்ராவலை குறிக்கக்கூடியது, பயணத்தை குறிக்கக்கூடியது, கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது இந்த 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களோட இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கும், வெளிநாட்டில் இருக்கவங்கள இந்தியாவுக்கும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இடம் விட்டு இடம் மாற்றுறாரு. எதனால் நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுறீங்க அப்படின்னா, உங்களோட நாக்கு ஸ்தானம், அதாவது வாக்கு ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் ஆட்சியில் இருக்கார். தன்னோட வாயிலே கெட்டுறது, தன்னோட வாயாலேயே பேசி பேசி தன்னோட விஷயங்கள், தனக்கு ஆதங்கங்கள், கோபதாபங்கள் எல்லாத்தையும் தன்னோட வாயாலேயே கெடுத்துக்கிறது. இது 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானத்தையும் உங்களுக்கு வருமான ஸ்தானத்தையும் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டையும் பதவி உயர்வு எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு தடையாகவே இருக்குது. நீங்கள் இப்போ இந்த டைமில் இடம் விட்டு இடம் பெயர்றது அப்படின்ற ஒரு டிரான்சிஸ்டர் உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ 9ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து என்ன உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எதுவுமே உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. கொடுத்த இடத்துலேருந்து இன்னும் பணம் வரல. நான் எங்கே கொடுத்து வச்சுருக்கேனோ அங்கேருந்து வரல. என்னோடய பார்ட்னர் என்னோட ஜாயின் ஆகலை. இதிலே எங்களுக்கு பிரச்சனை முக்கால்வாசி ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட புலம்பல்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே காதில் கேட்குது. சரிங்களா? இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கொஞ்சம் இப்போது கடந்த ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் இப்போது எனக்கு சுத்தமாக முடியலை அப்படின்ற நிலைமைக்கு இப்போ நீங்கள் தள்ளப்படுறீங்க. ஸோ நீங்கள் இடம் விட்டு இடம் மாறும்போது உங்களுக்கு ஒரு புதிய மாற்றமே வந்து இருக்குது. மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்கள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ மே மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். அதற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் குடும்பம், இன்கம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது, வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் தப்பி தவறி நீங்கள் பொய்யோ ஏதாவது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பாதகமாக வந்து விளைந்துவிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் உஷாராக இருங்க. 3ல் ராகு இருக்கிறது தைரியம். எவ்வளோ கடன் இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற ஒரு தைரியம், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன்ற தைரியத்தை ராகு பகவான் கொடுக்குறாரு. 3ஆம் இடத்துல இருந்து கொடுக்குறாரு. அவ்வளோ ஒரு தைரியம் இருக்குது உங்களுக்கு. 1 கோடி 2 கோடி கடன் இல்லை, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? இப்போ 4ல் இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகள் மூலியமாகவும் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இதே நிலைமை இருக்க போகிறதில்ல, இது நிலைமை தலைகீழாக மாறும். சரிங்களா? அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. செலவுகள் நிறைய வரும். நான் சம்மந்தமே இல்லாமல் வண்டியை வாங்கிட்டு அந்த வண்டியில் நான் படாத பாடுபட்டு அந்த வண்டியால் எனக்கு கடன், என்னை பார்ட்னரால் எனக்கு கடன், எனக்கே தெரியாமல் நிறைய கடனை வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் நானும் சேர்த்து அடைக்கிற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் வருது. எனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம், ஒரு கோபம், ஒரு பிரச்சனை, இது எல்லாமே சூழ்ந்து இப்போ கடந்த காலமாக உங்களை போட்டு ரொம்ப புரட்டிகிட்ருக்கு. ஆனால் இந்த எல்லா நிலைகளுமே உங்களுக்கு மாறப்போகுது. வருத்தப்படாதீங்க. மே மாதம் வரையும் காத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் அதிகமாக பேசுகிற கம்யூனிகேஷனை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வார்த்தைகளை வெளியில் கொட்டாதீங்க. அதுக்கு பிறகு நீங்களே வந்து வருத்தப்படுவீங்க, நான் ஏன் இப்படி பேசினேன்னு. ஏன்னா பொதுவாக அந்த மகர ராசிக்காரங்க வந்து தன்னைத்தானே வருத்திக்குவாங்க, மற்றவங்கள காயப்படுத்த மாட்டாங்க. தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களே தாக்கிக்கக்கூடியவங்க. தன்னை கையை கிழிச்சிக்கிறது, காலை கிழிச்சிக்கிறது, நான் ஏதாவது இது பண்ணிக்கிறேன்னு தன்னைத்தானே வருத்திக்க கொள்ளக்கூடியவர்கள் இந்த மகர. ஏன்னா அவங்களால தாங்கி கொள்ள முடியாது. அதனால் தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. இதிலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. கண்டிப்பாக மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த நேரம் இப்படியே இருக்க போகிறதில்லை. கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்குது. ஸோ நாம் 2024 நியூ இயர் வருடத்துக்கான ப்ரெடிக்ஷன் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினரில் மகர ராசியில் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு இடத்துக்கு 2 இடம் கண்டிப்பாக அவங்க மாறியிருப்பாங்க, இடம் விட்டு இடம் மாறியிருப்பாங்க. அந்த மாற்றமும் இருந்திருக்கும். ஆமாவா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. சரிங்களா?
நன்றி நண்பர்களே. இனி அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். வணக்கம்.